நல்ல ஒரு ஹீரோ. ஸோ அவரோட படம் நம்ம கமிட் ஆயிட்டோமே அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் என்னன்னா அவங்க என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு அவங்களோட மேனேஜர் மூலமா என்கிட்ட வரும்போது நான் வந்து இது வேண்டாம் சார். எனக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த பொண்ணு ஃபேமஸா இருக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நடிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த பொண்ணை கூட்டு வந்துரும். அவங்களுக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த பொண்ணை கேட்பாங்க. அதுக்கும் போயிடும். அவங்கள வச்சு பண்ணோம்னா 2 நாள் போகும். 2 நாள் போனோம்னா ஒரு ஷூட் எவ்வளவு ஆகும். ஆனா பரவாயில்ல. ஏன்னா அந்த பொண்ணு நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணிடும். அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா தெரியும். வயசான மனுஷன் தான். அப்ப எனக்கு வயசு இன்னும் கம்மி. 23 வயசானவ தான் இருந்தேன். அப்பவே எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, எனக்கு உன்னை பார்த்ததோ இந்த மாதிரி இப்போ ரொம்ப அதிகமாயிட்டதுனால எங்க போனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கேட்குறாங்கங்கிற ஒரு மனநிலைமைக்கு போயிட்டேன். எதுக்கு தேவையில்லாம ஆடிஷன் போய் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம். நமக்கு பிடிச்சது எழுதுறது பிடிக்கும், டைரக்ஷன் பண்றது பிடிக்கும். கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலையே. ஸ்டார்டிங்ல ரொம்ப வருத்தமா இருந்தது. அது ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இல்ல. ஆக்சுவலா அப்புறம் போக போக இதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோ கமிட் ஆன படத்துல வந்து உங்களுக்கும் வந்து வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு. ஆனா அந்த வாய்ப்புமே வந்து அந்த ஹீரோ கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு கட்டத்துல தள்ளப்பட்டதுனால நீங்க துச்சமா தூக்கி போட்டீங்க. நாங்க அதை பத்தி சொல்ல முடியும். ஆக்சுவலா அந்த படத்துல கமிட் ஆகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து அப்போ ஓரளவுக்கு நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹீரோ, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், நடிக்கக்கூடிய ஹீரோ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல அவரும் இருந்தாரு. என்ன சொல்றது, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து டைரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களோட ஹெல்ப் மூலமாகவும் கூட அவர் வந்ததுக்கான ரீசனும் ஒன்று. ஸோ அவரோட படம் நம்ம கமிட் ஆயிட்டோமே அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் என்னன்னா அவங்க என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு அவங்களோட மேனேஜர் மூலமா என்கிட்ட வரும்போது நான் வந்து இது வேண்டாம் சார். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே அனுபவப்பட்டேன். வேணான்னு சொல்லிட்டா வேணாதான், யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த போறது கிடையாது அப்படின்னு வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ அது வேணான்னா ப்ராஜெக்டும் இல்லைம்மா. சரி ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துட்டு. ஆக்சுவலா அது ஒரு பெரிய படம், பெரிய ஹீரோ, அது ஊருக்கே தெரியும். ஆனா அந்த படத்துல அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க கேரக்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்டிஸ்ட் யாரு? அவங்க பேர் சொல்ல விரும்பல. பட் அதுல நடிச்சாங்க. அவங்க சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்தே நடிச்சிட்டு இருக்காங்க, நடிச்சாங்க. அதுக்கப்புறமாவும் இப்போ நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க கூடவே ஃபியூச்சர்ல இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃப்ரெண்டா நடிக்க வேண்டி இருந்தது. அப்போ கொஞ்சம் உள்ளுக்குள்ள கஷ்டமா இருந்தது. சே, நம்ம அங்க இருந்திருக்க வேண்டியதாச்சே. இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க கூட இப்போ நம்ம ஃப்ரெண்டா இருக்கோமே நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஏன் வளர்ந்துருக்க மாட்டாங்க, பெரிய ஹீரோ கூட பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த பேனரை வச்சே வளர்ந்துருப்பாங்க. ஓகே, அப்புறம் ஃபரானா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷோட ஒரு படம் பண்ணியிருந்தீங்கல்ல. ஸோ அந்த படத்துக்கான வாய்ப்பு எப்படி வந்தது? அது ஆக்சுவலா சுந்தரி நீ சுந்தரனார்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் விஜய் டிவில. ஸோ அதோட ஃபேம் வச்சு தான் அது எனக்கு கொடுத்தாங்க. சீரியல் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு சொல்லி தான் அதுல எனக்கு ஃப்ரெண்டு ரோல் வந்து ஒன்று கொடுத்தாங்க. 20 நாள் கிட்ட ஷூட் போச்சு. கொஞ்சம் நல்லா தான் இருந்தது செட்டில். ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சூப்பரா ஜாலியாக தான் இருந்தாங்க. நல்லா ஒரு சூப்பராக போச்சு அந்த யூனிட்ல. பட் என்னன்னா என்ன கேரக்டர்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்களோ எடுத்தாங்களோ அது வந்து எடிட்ல வந்து ஃபுட்டேஜ் அதிகமாக இருக்குன்னு எடுத்ததும் பார்க்கும்போது அடடே நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்கவே. ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொன்னால் தப்பு கிடையாது. நானுமே அங்கேருந்து வந்ததானே, சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஏன்னா நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு கேரக்டர் பண்ணுவோம். இத்தனை நாள் ஷூட்டு, இத்தனை நாள் இந்த சீன்லாம் பண்ணியிருக்கோம். வெளியே வந்தா சூப்பரா தெரியும்னு நினைச்சு பண்ணியிருப்போம். பட் வெளியே வரும்போது இந்த மாதிரிலாம் கட் பண்ணிடும்போது கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் தான். அவங்களும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் வந்திருப்பாங்க. அவங்கள பத்தியுமே கூட நிறைய விமர்சனங்கள் வந்தது. அவங்க வந்து இந்த மாதிரி இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் ஷார்ட் பீரியட்ல ஷைன் ஆயிட்டாங்கன்னா அவங்க நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் சைட்லாம் போனாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பேசிக்கலா அவங்க ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்தது? எனக்கு ஆக்சுவலா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் ஃபீல்டு. ஒத்துக்கிட்டா நமக்கு கிடைக்கும், ஒத்துக்கலைன்னா கிடைக்காது. திறமைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 110% சாரி 2% மட்டும் தான் இங்க வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடியாச்சும் ஒரு இந்த அமௌண்ட்டுக்குள்ள நம்ம ஒரு கேரக்டர் பண்ணா சேஃபா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த அமௌண்ட்டுக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இல்லையா. ஸோ இவங்களாம் என்ன பண்ணாங்க, ₹1000 கூட ஒத்துட்டு வந்துடும் போது நம்மளால ஒரு சின்ன கேரக்டர் கூட பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் போயிட்டோம். இப்போ நான் டைரக்ஷன் பண்ணும்போதுமே என்ன பண்ணிடுவாங்க கிளைண்ட்டுங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த பொண்ணு ஃபேமஸா இருக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நடிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த பொண்ணை கூட்டு வந்துரும். அவங்களுக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த பொண்ணை கேட்பாங்க. அதுக்கும் போயிடும். பட் அதுக்கு நடிக்க தெரியுமான்னு கேட்டா நடிக்க தெரியாது. நான் எடுக்கும்போது எனக்கே டென்ஷன் ஆகும். இப்போ நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க 1 டேக் 2 டேக் கூட முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி வரவங்க என்ன பண்ணுவாங்க, 20 டேக் வரைக்கும் போகும். ஒரே ஒரு பக்கம் டைலாக் பேசுறதுக்கு 20 டேக் போனோம்னா அப்ப நம்மளோட மனநிலைமை என்ன ஆகும்?
அவங்க காசு செலவு பண்ண தயாரா இருக்காங்க. இப்ப நீங்க நல்லா நடிக்கிறீங்க, உங்களை வச்சு நான் ஷூட் பண்றேன்னா ஒரு 6 மணி நேரத்துல முடிச்சிடுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 கான்செப்ட். அவங்கள வச்சு பண்ணோம்னா 2 நாள் போகும். 2 நாள் ஷோ போனோம்னா ஒரு எவ்வளவு ஷூட்டுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ். ஆகும். ஆனா பரவாயில்ல, ஏன்னா அந்த பொண்ணு நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு. சோ அந்த மாதிரி இருக்கு. மைண்ட் செட் அப்படி போயிடுதுல. சீரியல்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்களா? அதோட இது சொல்ல முடியுமா? என்னென்ன சீரியல்ஸ்ல என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் பண்ணீங்க? புது புது அர்த்தங்கள். எனக்கு தேவன் மேம் கூட ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்துச்சு. நான் அதுல வந்து என்னோட குழந்தைய வந்து அவங்க காப்பாத்துவாங்க. அதுக்கப்புறமா நான் ஆக்சுவலா அதுல ஒரு நர்ஸ் கேரக்டர். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட், அதாவது ஹீரோக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடும். ஸோ எங்க ஹாஸ்பிட்டல் தான் வருவாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அவங்களுக்கு அதுல ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாம் என்கிட்ட இன்ட்ரோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வரும்போது அது என்னோட தங்கச்சி சௌந்தர்யா பாட்டு பாடுவாங்கல்ல, ஸோ அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகல, ஃப்ரெண்ட்ஸ் தான்றது எனக்கு தெரியும். ஆஹ் அப்போ அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக் போயிட்டு இருந்தது. ஓகே. ஸோ இப்போ ஏன் சீரியல்ஸ் நீங்க பண்றது இல்ல? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு பிரச்சனையாச்சு, யூனியன் சைட்ல என்னோட போட்டோஸை கொடுத்து வாய்ப்புகள் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க சீரியல்ஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டீங்களா? சீரியல் பண்றது அவாய்ட் பண்றது வந்து அது மட்டும் ரீசன் கிடையாது. மோஸ்ட்லி ஆடிஷன் போனா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதா, முன்னாடி அந்த அளவுக்கு கிடையாது. இப்ப ரொம்ப அதிகமாயிட்டதுனால எங்க போனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கேக்குறாங்கங்கிற ஒரு மனநிலைமைக்கு போயிட்டேன். எதுக்கு தேவையில்லாம ஆடிஷன் போய் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணோம். நமக்கு பிடிச்சது எழுதுறது பிடிக்கும், டைரக்ஷன் பண்றது பிடிக்கும். நான் ஒரு ஆட் கம்பெனில கூட 1 வருஷம் கிட்ட ஒர்க் பண்ண, நிறைய ஆட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நம்ம ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நம்ம எதுக்கு தேவையில்லாம போய் இன்னொரு இடத்துல ஆடிஷன் அட்டன் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்து. ஓகே. இப்போ ரைட்டிங் அப்படின்னாலே வந்து அது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் தான். ஏன்னா நமக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி இருந்தால் தான் அதெல்லாம் வந்து எழுத்துப்பூர்வமா நம்மளால அதை காட்ட முடியும். ஸோ இந்த ரைட்டிங் இது உங்களுக்கு எப்படி வந்தது? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா வந்து கூத்துப்பற்ற ஆர்டிஸ்ட். அவங்க டிராமா அதெல்லாம் போடுவாங்க. அவங்களே எழுதி அவங்களே வந்து நடிக்க செய்வாங்க. ஸோ 4th படிக்கும் போதுலேருந்தே மண்டைக்குள்ள ஸ்கூல்ல எல்லாமே கூட நான் என்ன பண்ணுவேன், நானே எழுதி நானே டிராமா போடுவேன் ஸ்கூல்ல ஸ்டேஜுங்கெல்லாம். ஸோ எனக்கு அது வந்து அப்போதுலேருந்தே எழுதணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் 11th படிக்கும்போது ஷூட்டிங்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ சொன்னாங்க, நீ டேரக்டர் ஆகணும், ரைட்டர் ஆகணும், விஸ்காம் படின்னு சொன்னாங்க. விஸ்காம்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அனுபவத்துல தான் கிடைக்குங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் நான் விஸ்காம் படித்தேன். அதுக்கு நிறைய புத்தகங்கள் படிப்பேன், நிறைய கதைகள் படிப்பேன். எங்க போனாலுமே அவங்க அவங்களோட கதைகளை கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஸோ இது என் கிரியேட்டிவிட்டியை தாண்டி ஒரு கேரக்டரும் நான் உருவாக்கும் போது இந்த கேரக்டர் கிட்ட நம்ம கேட்கும் போது அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்களேங்கிறது எனக்கு தெரியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொடுப்பேன். இப்ப படங்கள் நீங்க நிறைய ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தினால. படங்கள்ல வேற என்னென்ன இதுல நீங்க பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா? படங்கள்ல பேரு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அட்டகத்தி தினேஷோட ஒரு படம். அதுல வந்து பிராங்க் ஸ்டார் ராகுலுக்கு வந்து பேரா பண்ணியிருக்கேன் காமெடி ரோல். அதெல்லாம் ஒரு நல்ல யூனிட் தானே. தேடி கண்டுபிடிச்சதே ரொம்ப கம்மி தான். நல்ல நல்ல டீமா தேடி கண்டுபிடிச்சது ரொம்ப கம்மி. ஸோ அது மாதிரி முன்னாடி ஸ்டார்டிங்ல சிதம்பரம் ரயில்வே கேட்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதர்ம கதைகள் அம்மு அபிராமியோட ஒண்ணு பண்ணியிருக்கேன். இப்ப டைரக்ஷன் சைட்ல எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இப்ப நடிப்பு அப்படின்னு வரும்போது தான் இந்த மாதிரி இங்க வா அங்க வான்ட்டு கூப்பிடுறாங்க. இப்ப இந்த ரைட்டிங் ஃபீல்ட்லயோ டைரக்ஷன் ஃபீல்ட்லயோ அங்க எதுவும் பிரச்சனை இல்லையா? ரைட்டிங்க்கு கூட பெண்கள் பரவாயில்ல எழுதிட்டோம். ஏன்னா பெண்களை பத்தி பெண்களுக்கு தான் அதிகமா தெரியும்னு ஃபீமேல் சப்ஜெக்ட்லாம் எழுதுறதுக்கு கூப்பிட்டுப்பாங்க. ஆனா டைரக்ஷன் வந்து நம்பி கொடுக்க மாட்டாங்க. பொண்ணு எப்படி பண்ணும், பொண்ணால முடியுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பசங்களே தண்ணி குடிக்கிறாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும். பொண்ணு என்ன பையன் என்ன, நம்ம கத்துக்கிற அனுபவம் தானே. அவ்வளவுதான். நான் ஆடுவே பண்ண ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் வெறும் ரைட்டிங்க்கு தான் போனேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், அதுக்கப்புறம் தான் டைரக்ஷனே ஆடுங்க பண்ண ஆரம்பிச்சேன். ஆடுக்கே இந்த மாதிரி இருக்கும்போது மூவிக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஃபீமேல் வரணும்னா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. டைரக்டர் ஆகணும்னா ஏதோ அதான் நான் முன்னாடியே சொன்னேன், டைரக்டர் ஆகணும்னா அவங்க ஏதோ நமக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும்ட்டு அதுவும் ஒரு ரீசன். இப்போ ரொம்ப ஈஸியா சில விஷயங்கள் சொல்லிடுவாங்க. நீ வா அப்படின்னு கூப்பிடுறது எவ்வளவு அநாகரிகமான ஒரு விஷயம். இப்போ ஒருத்தவங்களுக்கு டேலண்ட் ஓகே ஃபைன், அவங்களோட அப்பியரன்ஸ் அந்த அழகு இதெல்லாம் பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதில் நியாயம்னு சொல்லலாம். ஏன்னா ஆன் ஸ்கிரீன்ல இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இவங்க எப்படி அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா, நீ வரியா, நீ வந்தினா உனக்கு இந்த சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப கேவலமா கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. பொதுவா இந்த மாதிரி வந்து கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு, நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலையே, நான் ஆஃபர் தானே பண்ணேன், நீ இஷ்டம் இருந்தா வா இல்லைன்னா போன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலான பதில வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப வருத்தமா இருந்தது. அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இல்ல.
ஆக்சுவலா அப்புறம் போக போக இதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா எல்லாருக்காகவும் குரல் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் இருந்தேன். ஆனா போக போக ஃபீமேல்ஸே வந்து நமக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பேசிடக்கூடாது. அரேஞ்ச் பண்றதே ஒரு ஃபீமேல் தானங்க. அரேஞ்ச் பண்ற அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சேலம் மேட்டர் சொன்னேன்ல, அதுலயே அரேஞ்ச் பண்றது ஒரு ஃபீமேல் தான். சோ ஃபீமேலே அதுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. அவங்களே ஒத்துட்டு போகிறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்ப வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சோ நான் யாருக்காக குரல் கொடுக்கறது? இப்போ எனக்கு எப்படி ஆச்சுன்னா எனக்காக மட்டும் நான் பேசிக்கிறேன். வேற அந்த யாருக்காக மாதிரி யாருக்காவது குரல் கொடுத்து மாட்டிருக்கீங்களா தேவையில்லாம? அது எல்லா இடத்துல இருந்து சண்டை போட்டு வெளியே வந்ததுக்கு ரீசனே அதுதான். நான் முதல்ல ஆங்கர் ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா இருந்தேன். பெரிய சேனல்ல இருந்து சண்டை போட்டு வெளியே வந்திருக்கேன். அங்க ஒரு பெரிய தொகுப்பாளரால பிரச்சனையோ? ஆமா. அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா தெரியும். முதல் படத்துல இருந்தே எனக்கு ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. வயசான மனுஷன் தான். அப்ப எனக்கு வயசு இன்னும் கம்மி. 23 வயசானவ தான் இருந்தேன். அப்பவே எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, எனக்கு உன்னை பார்த்ததோ இந்த மாதிரி தோணுதுமோ, அந்த மாதிரி தோணுமோ, எப்படி அப்படி பேசினாருன்னே தெரியல. ஏன்னா எனக்கு வந்து அவரை வந்து ஒரு மூத்த கலைஞனா தெரியும். ஏன்னா நம்மளும் அப்பதான் ஆரம்பிக்கிறோம். அவர் முன்னாடியே நமக்கு முன்னாடி இருக்காருன்னும் போது நம்ம யோசிப்போம், இவர் இவ்வளவு சூப்பரா பேசுறாரு பண்றாருன்னும் போது அவர்கிட்ட ஆசையா போய் பேச போனது என்னோட மிகப்பெரிய ஒரு தப்பாயிடுச்சு. அவர் இப்படி நினைப்பாரு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்காரு. அப்படின்ற பட்சத்துல அவர் எப்படி யோசிப்பாரு அப்படின்னு தெரியல. ஆனா கேட்டுட்டே இருந்தது, தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்தாரு. நான் பிளாக் பண்ணேன், வேற நம்பர்ல இருந்து கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணாரு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். அதுல இருந்து எஸ்கேப். ஓகே. இப்போ எப்படி சொல்றது, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நடிப்புக்கு வந்து கிளாமர் அவசியம் நினைக்கிறீங்களா? நடிப்புக்கு வந்து கிளாமர் அவசியம் கிடையாது. யதார்த்தமா நடிச்சாலே போதும். இப்ப ஆனா ஆக்சுவலா நிறைய யதார்த்தமான கதைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நடுவுல இப்பவும் இருக்கு. கிளாமரா இருந்தாதான், அதாவது என்ன சொல்றது, பெரிய படங்கள்ல வந்து கதைக்கேத்த கேரக்டரும் காஸ்டியூமும் இருந்தா போதும்னு யோசிக்கிறாங்க. இந்த நார்மல் பட்ஜெட் படங்கள் எல்லாம் பொண்ணு கிளாமரா வந்தாதான் வந்து வியூவர்ஸ் வந்து வருவாங்க, பாப்பாங்கன்னு சொல்லிட்டு பெண்களை கிளாமரா காமிக்கிறத வந்து, அது என்ன சொல்றது, நீங்க கிளாமர் காஸ்டியூம் போடுவீங்களா, வெஸ்டர்ன் காஸ்டியூம் போடுவீங்களா? வெஸ்டர்ன் காஸ்டியூம்னா நார்மலா இந்த மாதிரி பேண்டோ டிஷர்ட்டோ இல்ல, லோ நெக் போடுவியா? இது வந்து ரொம்ப டீசென்ட்டான Dress பேண்ட் ஷர்ட்ன்றது. அதுதான் ஆக்சுவலா அதுலயே வந்து டியூப் டாப், ஸ்பெகட்டி, அதுதான் மினி ஸ்கர்ட், க்ளீவேஜ் காட்டுற மாதிரியான Dresses, இவ்வளவு விஷயங்கள் போட்டாதான் உங்களுக்கு அந்த பேமெண்ட் இல்லையா? ஆமா. ஷூட் நடிக்கும்போது கூட அந்த அதெல்லாம் போடணும்னு கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க வரும்போது ஆடியோ லஞ்சுக்கு வரும்போது அதை போட்டு வாங்களேன், பண்ணும்போது போட்டு வாங்களேன், அது மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபீமேல அந்த மாதிரி சிலரை வற்புறுத்திருக்காங்க, சிலர் அவங்களே போடுறாங்க கேஷுவலா. அவங்களே போடுறது அவங்களோட விருப்பம். கட்டாயப்படுத்தி போட வைக்கிறது தப்பு. ஆக்சுவலா இப்போ காவாலா சாங்ல பாத்தீங்கன்னா தமன்னா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது அப்படியே ஃபுல் மேக்ஸி மாதிரியே இருக்கும். ஆனா ஸ்லீவ்லெஸ் கீழே ஃபுல்லா கிழிஞ்சு போயிருக்கும். அவங்க ஒரு பெரிய ஸ்டார் தான். அவங்களுமே அந்த மாதிரி 2 பீஸ் மாதிரி தான் போடுறாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி வந்து ஒரு பாடி டிமாண்ட் காட்டுறது, இந்த மாதிரி வல்கர் ட்ரெஸ்ஸிங் பண்றது வந்து தான் இப்ப ட்ரெண்ட் செட்டரா போயிட்டு இருக்கு நினைக்கிறீங்க? உண்மைதான் அது. ஏன்னா அது நிறைய பேர் விரும்பி பாக்குறாங்க. இப்போ முன்னாடி எல்லாம் வந்து டான்சர்ஸ்ன்னு தனியா இருப்பாங்க. இப்ப ஹீரோயின்ஸே வந்து அந்த மாதிரி தனித்தனியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி 2 பீஸோட டான்ஸ் ஆனாதான் மக்களும் பாக்குறாங்க. நீங்களே பாத்துருப்பீங்க. அதுக்குதான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்க மத்த எதனா சாங்ஸுக்கு அவ்வளவு வியூஸ் போய் பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி வரும்போது வியூஸ் அவ்வளவு போகுதுங்கிறப்போ எடுக்கிறவங்களும் அப்படிதான் எடுக்கிறாங்க. நடிக்கிறவங்களுக்கும் அது பெருசா பிரச்சனை கிடையாது. அதனால அது அப்படியேதான் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க இவ்வளவு பகிரங்கமா நிறைய விஷயத்த சொல்றீங்கல்ல. இப்ப நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் நாங்க கூப்பிட்டு பேட்டி எடுத்தாலும் சரி, நிறைய பிரபலங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். ஆனா ஆள் பார்த்துதான் கூப்பிடுவாங்க. நாங்கெல்லாம் வந்துட்டு அப்படி இல்லைன்ற மாதிரிதான் அவங்க அந்த மாதிரி எங்க கிட்ட கேட்டதே இல்லைன்றாங்க. புரியுதுங்களா? ஆனா எல்லா பெண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கதானே செய்யுது. இருக்கு. எல்லா பெண்களுக்கும் இருக்கு. ஆனா சிலருக்கு வந்து எப்படின்னா, அவங்க ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சவங்களா, இல்லன்னா சின்ன வயசுலயே நடிக்க வந்து அப்ப அந்த அளவுக்கு ஃபேமிலி அந்த லைன். ஃபேமிலி லைன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வரும்போது அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ உன்கிட்ட காசு இருந்தாலும் அந்த சிலர்லாம் வந்து காசு கொடுத்து எல்லாம் நடிக்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. காசு இல்லாத திறமை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதான் காசு இல்லாம திறமையை மட்டும் வச்சுட்டு எப்படின்னா முன்னேறி வரணும்னு நினைக்கிற பெண்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு. என்ன சொல்றது, இப்போ நல்லா சீரியல்ல சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருப்பாங்களா, அவங்களாம் இப்ப பெருசா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த ஸ்ட்ரகிள் இருக்காது. இப்ப கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 வருஷமா தான் மூவில எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு சீரியல்லுமே வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆக்சுவலா நான் கூட கேள்விப்பட்டேன். இப்ப சினிமாவை விட டபுள் ட்ரிபிள் மடங்கா சீரியல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏன் அந்த மாதிரி? அது என்னவோ ஃபேஷன், என்ன சொல்றது, ஃபேஷன் ஆகிட்டாங்க.
ஒருவேளை சின்ன பசங்கள்ல இருந்து வயசான தாத்தா பாட்டிங்க கூட சீரியல் பாக்குறதுனால நீங்க தெரியுவீங்க. ஏன்னா படத்துல பிரபலமாறத இல்ல. விட சீரியல்ல சீக்கிரம் பிரபலமாயிடலாமோ? ஆமா. ஏன்னா டெய்லி வந்து சீரியல்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மூவி வந்து எப்பனா தான் ஸ்க்ரீன்ல வருது. ஸோ ரொம்ப சீக்கிரமா ஃபேமஸ் ஆகலாம். என்னன்னா இப்போ 40 நாள் இப்போ மூவிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் உழைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது ரிலீஸ் ஆவறதுக்கு எப்படியும் 2 வருஷம் ஆயிடும். சீரியல் அப்படி கிடையாது. ஒரு 40 நாள் ஷூட் பண்ணாங்கன்னா, 40வது நாள் டெலிகாஸ்ட் ஆயிடும். அந்த முதல் ப்ரோமோ வரும்போதே, ஆஹா! ஒரு ஹீரோயின் இன்ட்ரோ ஆயிட்டாங்கன்ற மாரி ஃபேமஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களோட பாப்புலாரிட்டியும் அதிகமாகும். அதனாலயே அவங்க என்ன சொல்றது? நீங்க வந்து இவ்ளோ சீக்கிரம் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அதனால நீங்க இது பண்ணுங்க. அதுவும் இல்லாம இப்ப பழைய ஆர்டிஸ்ட்லாம் போறதில்ல. ஏன்னா, அவங்கலாம் அத செய்ய மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. எனக்கு பாப்புலாரிட்டி இருக்கு. காசும் அதிகமா கேட்பாங்க. இப்ப என்ன பண்ணிடுறாங்க, Instagramல இருக்கிற பிள்ளைங்க, புதுசு புதுசா இருக்க பிள்ளைங்களுக்கு பேமெண்ட்டும் குறைச்சல். ம். அவங்களுக்கு இந்த மாரி ஆசை வார்த்தைகள் காமிச்சு, அவங்கள உள்ளயும் இழுத்து போட்டுக்கிறாங்க. அவங்களும் பாப்புலாரிட்டி ஆவணும் அப்படின்றதுனால இப்பலாம் சின்ன சின்ன கேரக்டருக்கே அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.